சார் 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 பண்ணியதை பண்ணுறான். எதுக்கு சார் ஏதோ திருடனை பிடிக்கிற மாதிரி அப்படி பாஞ்சு வந்து பிடிக்கிறீங்க? திமிரு பள்ளி பேப்பர் கொடுறா. ஏய் எடுத்து காட்டுறா. சார் சார் சாவி எதுக்கு சார் எடுத்துட்டு போறீங்க? வாங்கி வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா நீ? நான் என்னடா பண்ணேன்? ஐயா இன்னொரு பைக். சார் எல்லாம் இருக்கு சார். அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், யோ கிளம்பணும். வெயிட் பண்ணையா, சார் கூப்பிடுவாரு. சரி சார். சார் டிராஃபிக் போலீஸ் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் எதுக்கு சார் பார்த்துட்டு இருக்கீங்க? லா அண்ட் ஆர்டரில் இதுக்கு ரைட்ஸே இல்லை. என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏட்டையா என்ன பிரச்சனை? என்ன லேப் பேசுது? சார் இப்போ எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? ஏய் என்ன சவுண்டு? வாடா இங்க. ஏய் ஃபோன் எடுத்து லைவ் போடுறான். போலீஸ்னா எப்படி அராஜகம் பண்ணுவீங்களா? டாக்குமெண்ட் தானே சார் காட்ட சொன்னீங்க. இப்போ தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்கார், ஃபோன் ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ண முடியாது சார். சொல்றத கேளு, ஃபோன் ஆஃப் பண்ணு. எங்க மேல எப்படி சார் நீங்க கை வைப்பீங்க? உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? ஏய் முதல்ல ஃபோன் ஆஃப் நீங்க பண்ணு. பாட்டுக்கு நிறுத்துவீங்க, அடிப்பீங்க, நாங்க எதுவும் கேட்க கூடாது. ஏய் சொல்லிட்டே இருக்கேன், ஃபோன் ஆஃப் பண்ணு. என்ன இங்க பிரச்சனை? சார் டாக்குமெண்ட் கேட்டு ஆச்சு பூச்சுன்னு கத்துறாங்க சார். சரக்கு எதுவும் போட்டிருக்காங்களா? சார் எங்க மேல எந்த தப்புமே இல்லை சார். இவர் தான் வந்து வம்பா எங்க மேல கை வச்சாரு. இப்போ கூட ஒன்றும் இல்லை சார். இவர் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நாங்க இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். கேட்டியா? ஐயா வண்டியை செக் பண்ணிட்டு அனுப்புங்க. சரிங்கய்யா. ம் கணேசன் சார். நீங்களும் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்க. நல்ல பசங்களா வேற தெரியுறானு. சார் பொட்டை இருக்கு சார். இதுக்கு தான் இந்த டிராமாவா? சார் அப்படின்னா என்னது சார்? என்னையா அது? கஞ்சா சார். கணேசன் அந்த வண்டியை சீஸ் பண்ணி இவங்களையும் ஸ்டேஷன் கூட்டு போங்க. அங்க வச்சு விசாரிங்க. சரிங்க சார், ப்ளீஸ் சார், சத்தியமா போங்க, போங்க. போன கொண்டா. கூட்டு போங்க. சார் அவசரமா போகணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம். ப்ளீஸ் சார், அது எப்படி எங்கள் வண்டியில் வந்ததுன்னு கூட தெரியாது சார். சத்தியமா சார். தெரியும். லான் ஆர்டர் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கே கிளாஸ் எடுத்தீங்கல்ல. ஸ்டேஷன்ல இருந்து எப்படி பைக் எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்குறேன். மீதி கிளாஸை ஸ்டேஷனில் போய் கண்டினியூ பண்ணலாம். ம் ஹலோ, நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? இதுக்கு மேலே எங்கேயாவது ஃபாலோ பண்ணுறது பார்த்தேன். 1091 பிங்க் கலர் பேட்ரோல் தெரியும்ல? கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, 4-5 நாள் உங்கள் பின்னாடி சுற்றிருக்கேன். அது உங்களுக்கே தெரியுது. அட்லீஸ்ட் என் கூட ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூடலாம் என்னால் காஃபி குடிக்க முடியாது. போகிறவங்க வரவங்களா இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்டோட காஃபி குடிக்கலாம்ல? ஜஸ்ட் 1 காஃபிங்க. நீங்கள் எஸ் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்ஸுங்க. செகண்ட் டைம் உங்களை பார்க்கில் பார்க்கும் போதே பேசணும்னு நினச்சேன். நீங்கள் கிளம்பிட்டீங்க. மற்றபடி தப்பான இன்டென்ஷன்லாம் எதுவும் இல்லை. காஃபி குடிச்சாச்சு, அவ்வளோதானே? இல்லை இல்லை, நான் கொடுத்துட்றேன். இது நான் குடிச்ச காஃபிக்கு. என்னவா இருந்தாலும் இனிமே இப்படி யாரையும் ஸ்டாக் பண்ணாதீங்க. எல்லாரும் உங்களை தான் அருவருப்பா பார்ப்பாங்க. பத்ரி, நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பத்ரி. குட் மார்னிங் சார். வர வர பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் தாங்க முடியல. நிஜமாவே இந்த சிலைகள்லாம் 100-150 கோடிக்கு போகுதா சார்? அன்பிலீவபிள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இவனுங்களாம் ஒரு நம்பரை போட்டு நியூஸில் போட்டு விட்ருவானுங்க. அதை நம்பிக்கிட்டு ஊரில் இருக்கிற அனாமத்து சிலையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அப்புறம் விலை போலன்னு தெரிஞ்சதும் தூக்கி காவால கடாசிட்டு போயிடுவானுங்க. நம்ம என்னதான் கலை பாரம்பரியம்னு சொன்னாலும் எதை நம்புகிறான்? எல்லாத்தையும் பணமாக மட்டும் பார்த்ததுனால வந்த பிரச்சனை சார் இது. நம்மளே அந்த சாமி தான் காப்பாற்றுதுன்னு நம்பிக்கையோடு இருக்கோம். ஆனால் பாருங்கள், அந்த சாமியை சேர்த்து நம்ம டிபார்ட்மெண்ட் தான் காப்பாற்றணுங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஒரு மிஸ்டீரியஸான ஆள் ஐடல் ராக்கெட்டில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதா இன்டெலிஜென்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்தியன் தான், ஆனால் யூகே பேஸ்ட். மற்றபடி நம்மக்கிட்ட எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது, பார்ப்போம். சார் இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டு வாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ம், மறந்துடாம வந்துடுங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வரேன். சார் சரி, உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க. நான் அப்புறம் நேரில் வந்து மீட் பண்ணுறேன். சரி, ஓகே சார். வணக்கம் சார். ஹலோ, என்னையா இங்கே என்ன வேலை? ஏசி ஆஃபீஸ்லேயே உழவு பார்க்க வந்துட்டீங்களா? சார் நீங்கள் பாட்டுக்கு சும்மா எதுவும் கிளப்பி விட்டு போயிடாதீங்க சார். சரி, விஷயத்துக்கு வாங்க. இங்கே என்ன வேலை? ஐடியல் விங் ஐஜி வந்துட்டு போனார் பார்த்தீங்களா சார்? சார்ஜ் எடுத்ததுலேருந்து எல்லாரையும் வச்சு செஞ்சிட்ருக்காரு. பாரபட்சமே பார்க்குறதில்ல. அப்புறம் இங்கே சர்குணா பாண்டியன்னு ஒருத்தன்
அடையாரில் ஆர்ட் கேலரிலாம் வச்சுருந்துருக்கான். அவன் இந்த செலக்கடத்த லிங்க்ல முக்கியமான புள்ளின்னு சார் கட்டம் கட்டி வச்சிருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல ஆளு காலி. சைலண்டா பல கோடி டீலிங் பண்ணியிருக்கானுங்க சார். அந்த ஆளு எங்கெங்கேருந்து தூக்கிட்டு வந்த சிலையை இங்கே எவன் கிட்டே கொடுத்து வச்சிருந்துருக்கான். ஒவ்வொன்றும் பல கோடி போகுமா சார். அந்த சர்க்குணம் போய் சேர்ந்துட்டான். இப்போ அந்த சிலைலாம் யார் யார் கையில் இருக்குதோ எல்லாருக்கும் லைஃப் செட்டில் சார். நமக்கு தான் அந்த மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குது. அமைஞ்சதுன்னா நம்ம ஜென்ரேஷனே செட்டில் பண்ணிடலாம் சார். சரியா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே சில பேர் என்ன சார் அங்க? ஏய் என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? தூங்குங்கப்பா. சார் எதிரிங்க சார். பார்த்து சார் மெதுவா. என்ன சார் ஆச்சு? யார்ட்டேயும் தண்ணி இருந்தால் கொடுங்கப்பா. தண்ணி கொடு தண்ணி கொடு. இந்தாங்க சார் குடிங்க சார். ஓகேப்பா. எப்படி சார் வந்தீங்க? ஆட்டோவில் வந்தீங்களா இல்லை பைக்கில் வந்தீங்களா? எந்திரிங்க சார் பார்த்து. இந்தாங்க குடிங்க. அண்ணா வந்து சார் நீங்கள் சங்கர்லிங்கம் சார் தானே? ஆமாம். பாட்டில் இருந்தாங்க சார். யார் சார் இருந்தாரு? செங்கல்பட்டு ஸ்டேஷனில் இருக்கும்போது டீல் பண்ண கேஸு. அவர் ஒரு மென்டலியா. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அவர் இடத்த ஒரு குரூப் பிடிக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வந்தார். அவங்களை கூப்பிட்டு விசாரித்தேன். பட்டா எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சானுங்க. இவர் என்கிட்ட ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னார். இது டபுள் டாக்குமெண்ட் கேஸு. கோர்ட்டுக்கு போனால் 10-15 வருஷம் ஆகும். காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். 2 பேரும் இடம் தான் வேணும். நானுங்க போய் கோர்ட்லேயே முன்னாடி சாப்பிடான்னு கூப்பிட்டு கேளுங்க. இன்னும் அந்த கேஸை முடிச்சிருக்க மாட்டாங்க. போலீஸ்காரன் சொன்னா எவன் சார் கேட்குறான்? எல்லா பைப்புலையும் இப்படி தான். சரி சார், எனக்கு டைம் ஆச்சு. பார்ப்போம் சார். பாய். சர்க்குண பாண்டியன் இந்த ஆர்ட் கேலரியில் எத்தனை வருஷமாக வேலை பார்த்தேன்? 7 வருஷமா சார். ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சு? சர்க்குண அண்ணா இறந்ததுக்கப்புறம் அந்த சூழல் சரியில்லை சார். கடையை விற்றுட்டாங்க. நான் வந்துட்டேன். இப்போ வேலை இல்லை சார். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதுதான். திருடணும்னு நினைக்கிறதே தப்பு. அதுவும் ஒரு போலீஸ்காரன் வீட்டில். என்னை ஓட விட்ட பாரு. அதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன் மேலே மொத்தம் 15 கேஸ் இருக்கு. எஃப்ஐஆர் இருக்க மொத்த டீட்டெயில்ஸும் உனக்கு அப்படியே மேட்ச் ஆகுது சார். உன்னை உள்ளே விட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, வெளியே முடமாக தான் போவேன். உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். சர்க்குண பாண்டியனுக்கு யார் யார்கிட்ட டீலிங் இருந்துச்சு, அவன் தூக்குன சிலையை யார் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, இந்த மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் சார். இது தெரியாது. நீ சொல்கிறதுல ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தால் நீயும் உன் வாழ்க்கையும் தப்பிக்கும். நான் அண்ணன் கடையில் பில்லிங் பார்த்துட்டு இருந்த பையன் சார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் வர்த்தே இல்லை சார். பேப்பரில் படித்து தான் சிலை கடத்தல் கேஸில் அண்ணனோட பேர் அடிப்படுதுங்கிற விஷயமே எனக்கு தெரியும். மற்றபடி அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார். என்னை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். 7 வருஷமாக அவன் கூட இருந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாதா? அதை நான் நம்பணும். கான்ஸ்டபிள்ஸ், ஏய் இன்னும் உள்ள கொண்டு போய் லாக்அப்ல வைங்க. இந்த விளக்கணையை லத்தி விட்டு உரிச்சு எடுத்து இருக்கிற மொத்த பெண்டிங் கேஸையும் இவன் மேலே போட்டுருங்க. நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கூட அடிச்சுக்கோ சார். இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி சார். சார் என்ன சொன்னாலும் சரி சார். கேஸ் மட்டும் போட்டுறாதீங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்ன வேணாலும் செய்வியா? சரிங்க சார். அண்ணா வணக்கண்ணே, எப்படிண்ணா இருக்கீங்க? ஹலோ, யாருங்க? ஆதிண்ணே. தம்பி அண்ணன் வேலையா இருக்கு, அப்புறம் பேசுப்பா. அண்ணா அண்ணா சர்குண அண்ணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஏய் சொல்றா தம்பி, எப்பரா இருக்க? பெங்களூர்காரர் ஒருத்தர் இருக்காரு, சென்னையில் ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணுறாராம். ஓ அப்படியா, சந்தோஷம். அவர் ஒரு விஷயம் சொன்னார், அவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு தோணுச்சு. சொல்லட்டா? பார்ட்டி யாரு என்ன பண்ணிருந்தாராங்க? அண்ணன் மாதிரி தானே அவரும் அங்கே ஆர்ட் கேலரிலாம் வச்சிருக்காரு போல. பழங்கால கோவில் சிலையெல்லாம் வாங்க ரெடியாக இருக்காரு. உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன்னு. ஏய் முதல்ல போன இன்னி ஜென்யூன்னு பக்கா பிஸ்னஸ் பார்ட்டி. பழகுன வரைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்பலாண்ணே. ஆதி, எங்கிட்ட பேசின மாதிரி வெளியாட்டியும் பேசிகிட்டு இருக்காது. பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. இல்லைண்ணே, யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை காலே பண்ணேன். நமக்கும் சைடில் ஏதாவது ஒரு கமிஷன் கிடைக்கும். ஏய் டாபரு, கையில் ஆள் இருக்குன்னா நீயே உன்னை தூக்கி வைக்க வேண்டியதானே? நான் வேணா ஸ்கெட்ச் போட்டு தரட்டா? போய்டா போன. சார், யாருமே மூச்சு கூட விட மாட்டேன்றாங்க சார். ஏய், இங்கேருந்து நீ வெளியே போகணும்னா
கடவுளை வேண்டிக்க. ஸ்பீக்கரில் போட்டு பேசு. ம். ஹலோ ஹலோ ஆதியா தம்பி, நான் பாலு பேசுகிறேன். பாலுவா? எப்படிமா இருக்க? யாருங்க? தம்பி, சர்குண அண்ணன் கடைக்கு வருவனேம்மா, ஞாபகம் இல்லையா? பாலுண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லைம்மா, அண்ணன் கடைக்கு வந்தேன். கடை இருந்த இடமே தெரியல, அடிச்சு பக்கெட் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன ஆச்சு? ஆமாம், நீ என்ன பண்ணுற? இல்லைண்ணே, அண்ணன் இறந்ததுக்கப்புறம் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. பெங்களூர்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன். பெங்களூருக்காரரா? நமக்கு தெரியாமல் யார் இது? ம், சரி, ஃப்ரீ ஆகிட்டு நேரில் வரியா? கொஞ்சம் பேசணும். அண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணா, பரவாயில்ல. எல்லாத்தையுமே ஃபோன்லையா பேசுறது? நீ நேரில் வரியா? உட்காந்து பேசுவோம். அண்ணே, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேண்ணே. அப்படியா? நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்காது, அதை உங்க பெங்களூர்கார் வாங்கி போறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. புரியலண்ணே, பொருள்னா என்ன பொருள்? ராஜா, அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஊரெல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்டிருக்க, நம்ம கிட்ட பாவலா பண்றீங்க. நீ நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடு, உனக்கு என்ன செய்யணுமோ அண்ணன் செஞ்சிடறேன். என்ன? ஓகேண்ணா. சார், அண்ணன் கூட பழகின ஆளுங்களை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதில் பாதி பேர் மோசமானவங்க சார். ஏதாவது தப்பாச்சுன்னா நான் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சட்டம், போலீஸு, கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஒன்றும் ஆகாது, மூடிக்கிட்டு வா. எந்த வழியா சார் போகிறது? அவனுங்களுக்கு ஃபோன் போட்டு கேள்றா. கணேசன் சார், கேம்ப் கேட் ரவுண்டானர் வந்து 4வது ரைட்டு, அங்கே ஒரு புளியந்தோப்பு இருக்குது. ஓகே சார். நான் ஒரு வண்டி நம்பர் சொல்லுவேன், அது அங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார். மஃப்டியில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே. அண்ணா, உள்ள எப்படின்னா போறது? எதுக்கும் இல்ல. வண்டி ஏதாவது உள்ள போச்சானே? இது வர கையில் தம் இருக்கா? சொல்கிறேன். இந்த பக்கம் தான் ஒன்று போச்சு. இப்போ மற்ற சிகரெட்டை தூக்கிட்டு காரில் வந்துட்டானுங்க. கேன பசங்க. சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஓசி தம் வாங்கிட்டு முனங்கல் வர போடா. யார் அவன் நின்றுட்டு இருக்கிறது? அவன் தானா? தெரியலையே சார். பாலுண்ணா? ஆதி, எப்படிமா இருக்க? ஃபோனில் குத்து மதிப்பாக தானே பேசுனேன். இப்போ யாருன்னு அடையாளம் தெரியுதா? இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். சார்கிட்ட தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓ, சார் தான் பெங்களூர் ஆர்ட் டீலரா? ஆமாண்ணா. வணக்கம் சார், என் பேர் பாலு. தம்பி தங்கமான பையன். சர்குண அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு எல்லாமே தம்பி தான். சொன்னானா? சொன்னேன். சொல்லியிருப்போம். வாங்க சார், சிலையை பார்த்துடலாம். சார், இதுதான். இது சர்குண அண்ணன் விட்டு போன சிலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்கள் மேட்ரு தெரிஞ்சது சார். சார், இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கு, உள்ள வெளிச்சத்தில் கொண்டு போய் பார்ப்போமா? சரி. சதீஷே, இதை ஷெட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் வச்சிருமா? சரியா சார்? நீங்கள் வாங்க போகலாம், அவங்க கொண்டு வந்துடுவோம். வாங்க சார். சார், இதுக்கு டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் இருக்கா? சர்டிஃபிகேட்? சார், இது என்ன காலேஜுக்கு படிக்க போச்சா இல்லை ரேஸ் ஏதாவது ஓட போச்சா? அது என்னம்மா இதெல்லாம்? இல்லைண்ணே, எவ்வளோ வருஷம் பழமையானது, எப்படி கிடைச்சதுங்கிற டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டாக போகும். நாகப்பட்டினம் பக்கத்தில் எங்கேயோ வயலை தோண்டும் போது கிடைச்சதுன்னு சொன்னாங்க சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும்.
என்ன சார் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாய்க்கு சோறைக்காம வந்துட்டானா, கிளம்பணும்னு சொல்கிறோம். சதீஷே, ஐயாவை தூக்கி உள்ளே வச்சிரு. பசங்களெல்லாம் வர சொல்லு, பேசிட்டு கிளம்பலாம். சார் பார்த்தாச்சு இல்லை, கிளம்புங்க. ரேட்லாம் ஃபோனில் பேசிக்கலாம். என்னண்ணே முழுசா கூட பார்க்கல, அதுக்குள்ள கிளம்புன்னு சொல்றீங்க? கிளம்புங்க தம்பி, அதான் நல்லது. என்ன சார் பிரச்சனை? எதனால நேரில் பேசுங்க. இடுப்பில் என்ன சார் வச்சுருக்கீங்க? அதை எடுத்து வெளில வைங்க. சார் அது நான் தனியாக வெளியே போகும்போது சேஃப்டிக்காக எப்போதும் வெப்பன் வச்சுருப்பேன். மறந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்கிட்டயும் 2 கன்று இருக்குது. பிஸ்னஸ் பேச வரும்போது அந்த சனியனை கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எடுத்து வைங்க சார். அவ்வளோ சார். அவசரப்படாதீங்க. டீல் பேச தான் வந்தோம். டீல் பேச வந்த மொன்ன நாய் இதை எதுக்குடா இடுப்பில் சொல்லிட்டு வந்த? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைண்ணா. ஏய் பண்ணாடா, யாரா இவன்? இவனை எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்த? போடுறான். அண்ணா அடிக்காதண்ணா ப்ளீஸ்ண்ணா. சொல்றது கேளா. போலீஸ்ண்ணா. போலீஸ்ண்ணா? போலீஸ் எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்த? நாய் மோப்பம் பிடிக்கிறியோ? அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. பாலு, போலீஸும் பாம்பும் ஒன்று, தொடக்கூடாது. தொட்டா அறகுறையா விடக்கூடாது. அவனை போடுறேன். அண்ணா அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே விட்டுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே விட்டுருங்கண்ணே. இந்த பார், தேவையில்லாமல் விஷயத்தை பெருசுப்படுத்தாத. சொல்றது கேளு, கண்ணை கீழே வை. டேய் பாலு, இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாக போலீஸ் இருக்கு. எங்களை போட்டால் இங்கேருந்து தப்பிச்சிருவியா? அருகிட்ட வெண்ண சுடுறது கணத்தோட சுட மாட்டேன். ஏமால் பண்ணுறதா என்னடா இருக்கும்? பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல சார். சாரி சார். சரி வா, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம். சார் ஏன் சார் கன்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க? கன் இருந்தனால தானே தப்பிச்சோம். சொல்லியா? நீங்க சொன்ன ஸ்பாட்ல தான் சார் நாங்க நிக்கிறோம். வண்டி டீடைல் சொன்னீங்கன்னா வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் சார். கருப்பு வேனு அமரர் ஊர்தின்னு எழுதியிருக்கோம். அது வெளியே வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எங்கே போய் நிற்குதோ அங்கே போய் நில்லு. ஓகே சார், பண்ணிடலாம் சார். ம். சார் என்னடா ஸ்டேஷன் போகாம இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறியா? கொஞ்சம் அசந்திருந்தா இன்னைக்கு என்ன போட்டிருப்பானுங்கள? தேங்க்ஸ்டா. இல்லை சார், உங்களை போட்டிருந்தாங்கன்னா அடுத்தது அந்த கன் என் பக்கம் தான் சார் திரும்பியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் மொத்த குடும்பமே அழிஞ்சிருக்கும் சார். எல்லாரும் என்ன நம்பி தான் சார் இருக்காங்க. ஏன்? நான் செத்துருந்தா என் தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ரெடி பண்ண முடியாது. அவள் செத்துருப்பா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏற்கனவே மனசு உடஞ்சி சுற்றிட்டுருக்காரு. அவளை நினச்சி அந்த ஆளும் போய் சேர்ந்துருப்பார். உன் தங்கச்சிக்கு என்ன தாண்டா பிரச்சனை? அவளுக்கு பசி எடுக்காது சார். எடுத்தாலும் சாப்பிட முடியாது. இன்டெஸ்டைனில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க சார். 80% உள்ளே இருக்கிற குடல் டீக்கே ஆகிடுச்சான். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40-50 லட்சம் செலவாகும். கையில் இருக்கிறது வெறும் 10 லட்சம் தான் சார். இப்போதைக்கு அவள் வீக் ஆகுறப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் எல்லாம் ட்ரிப்ஸ் மூலிமா ஏற்றுவாங்க சார். அதுவும் டெம்பரரி சொல்யூஷன் தான் சொல்கிறாங்க. ரொம்ப நாள்லாம் கண்டினியூ பண்ண முடியாதான் சார். சார் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு சில கிடைச்சதில்ல சார். இப்போவாவது என்ன விட்டுருவீங்களா? நான் அப்படியே விடுறதுக்கு கடை கூப்பிட்டு வந்தேன். டேய், உனக்கோ பெரிய பிரச்சனை. நான் ஒன்று சொல்கிறேன்,
அந்த சர்க்குண பாண்டியன் டீல் பண்ண பாட்டி யாராவது இருந்தா கண்டுபிடிச்சி கூட்டு வா. அந்த சிலை நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். இல்லை சார், இதெல்லாம் செட் ஆகாது சார். ஏன்டா? சார், இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கிற விஷயம் கிடையாது சார். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில ரிஸ்க்கும் ஜாஸ்தி. இதை நம்பி உட்காந்துருக்கிற டைமில் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானே என் தங்கச்சியை கொன்ன மாதிரி ஆகிடும் சார். நான் வரேன் சார். டேய் சார், சத்தியமாக இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ், நான் போகிறேன். ஆடு தலையாட்டம் அறுத்துடலான்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் சொதுப்பிடுச்சே. நானும் புலம்பிக்கிட்டே இருக்கேன். அப்படியே சும்மா நின்றுட்டு இருந்தேன். அப்படி 30 வருஷம் ப்ரொமோஷன் வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் கூழ கும்பிடு போட்டு போட்டு வாழ்க்கை வெறுத்துடுச்சு. போஸ்டிங்க்கு பணம், ப்ரொமோஷனுக்கு பணம், லீவ் கேட்டால் பணம், நாங்களே கலெக்ஷன் பண்ணி குடும்பத்தை நடத்துகிற மாதிரி ஸ்டேஷனையும் நடத்தணும். இதில் லேட் மேரேஜ் வேறு. பொண்டாட்டி கூட இல்லை, பொண்ணு இல்லை. திரும்பி வாங்கன்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாங்க. கெஞ்சினா மிஞ்சுறாங்க. ஆனால் ஒன்று, என் பொண்ணு நல்லா வாழணும், அவளை நல்லா செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு வேறையாச்சும் மயிராச்சும் நல்லா ஜாலியாக ஊராக சுற்றி என்னெல்லாம் பார்க்கணுமா பார்த்து எப்படிலாம் வாழ முடியுமோ வாழணும். அதுக்கு ஒன்று யார்கிட்டாச்சும் கை மாற்றி விட்டுட்டு லம்பாக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு தேவைப்படுறது ஒரு ஆடு. பிரச்சனைன்னு வந்தால் கை காட்டுறதுக்கு ஒரு பலியாடு. உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதா? சொல்லுங்கள் சாமி. டே ஆடு சார். சேச்சா ஆதி, என்ன சார், நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஏதோ ஒர்க் அவுட் பண்ணலான்னு தோணுது சார். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். ஓகேனா சொல்லுங்கள், உள்ளே வரேன். இல்லைன்னா அப்படியே வெளியே போயிடுறேன். ம். என்னப்பா உன் கண்டிஷன் சொல்லு. டீல் என்ன ரேட்டுக்கு முடிக்கிறோமோ அதில் 50-50 ஷேர் சார். அது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ரேட்டில் முடியும் அதை முதல்ல சொல்ல. அந்த சிலையோட ஏஜ் தகுந்த மாதிரி தான் சார் ரேட்டும் கூட கூட அமௌண்ட்டும் கூடும். அதுக்கப்புறம் இந்த ரேர், ஐம்பான், சைஸ் எல்லாத்துக்கும் வேறு வேறு மாதிரி ரேட் சார். முதல்ல அந்த சிலை எவ்வளோ பழமையானதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன ரேட் டிமாண்ட் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கல்ப்டர்ஸ், அப்புறம் பழமையான பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சிலைகளை பற்றி புக் எழுதின ஸ்காலர்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கணும் சார். எனக்கு 2-3 பேர் தெரியும், விசாரிச்சுட்டு சொல்கிறேன் சார். அப்போ சரி, நாளை காலையில் வீட்டுக்கு வந்துடு, போய் பார்த்துலாம். சார், அந்த சிலையோட ஃபோட்டோ வேறு வேறு ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். எதுக்கு? எல்லா இடத்துக்கும் சிலையை கையிலையா சார் தூக்கிட்டு போக முடியும்? ஃபோட்டோ எடுத்தால் தான் சார். ஃபுல்லாகிடுறா, இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிடு. எங்கே சார் வந்திருக்கீங்க? வெளியாளுங்கிட்ட டீல் பண்ணுறதுல ரிஸ்க் ஜாஸ்தி. தெரிஞ்சவங்கள்ட்ட மூவ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. சிலையை எடுத்துகிட்டு உள்ளவா. வாங்க. சாரி, லேட் ஆயிடுச்சு. வாங்க. யாருமா? உன் புருஷன் தான். அந்த ஆள் எதுக்கு அங்க வந்தா? ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசுடி. ஆமா. சிலை எங்க? வந்துட்டு இருக்கு. இங்க வச்சிருங்க. ஒரு கேஸில் சர்ச் பண்ணப்ப சீஸ் பண்ண சிலை மாட்டுவன்ட்ட கேட்டபோது இது ஒரு சாதாரண ஃபேன்சி சிலைன்னு சொன்னான். எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, அதான் இங்கே கொண்டு வந்தேன்.
விவரம் தெரிஞ்சுக்கலான்னு. தம்பி என் இன்ஃபார்மர் என் கூட தான் ஒர்க் பண்ணுறான். டி நகரில் ஒரு லாட்ஜில் வச்சு சிலைகளை கை மாத்திரதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அங்கே பழங்காலத்து சிலைகள் 3 சிலைகளை. இந்த சிலை தானா? இல்லை இது இந்த சிலை இல்லை, அது வேற ஒரு டீம். ஓ ஓகே. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன். இது என்ன சிலை? ஏதாவது ஐடியா இருக்கா? நாகப்பட்டினம் பிரான்ஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா நாகப்பட்டினம் ஏரியாவில் கிடைக்கிற பௌத்த சிலைகள். சான்ஸே இல்லை. ஏதாவது சாமி சிலையோ ராஜா சிலையோ இருக்கும். ரெண்டுமே இல்லை. இது புத்தரோட இன்னொரு வடிவம். இவரை அவலோகதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. என்ன பார்க்குறீங்க? புத்திசம் இந்திய நிலப்பரப்பு ஃபுல்லா வலுப்பெற தொடங்கினப்போ மாற்று நம்பிக்கை உள்ளவங்கலாம் கூட புத்த மதத்தில் இணைஞ்சிக்க தொடங்கினாங்க. அப்போ புத்தரை கடவுளா பார்க்கறதா இல்லை ஒரு ஆசிரியரா சீர்திருத்தவாதியா பார்க்கறதான்னு ஒரு மோதல் வந்துச்சு. அந்த மோதல் புத்த மதத்தை மகாயானம் ஹீனயானம்னு 2 பிரிவா பிரிச்சிருச்சு. படிச்சிருப்பீங்களே? படிச்சிருக்கோம். அப்படி புத்தரை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சவங்க அவருக்கு வெவ்வேறு வடிவங்களை கொடுத்தாங்க. அதுல ஒரு வடிவம் தான் இந்த அவலோகிதீஸ்வரர். புத்தரை சித்தார்த்தனா ஒரு இளவரசரா நினைச்சு உருவாக்கப்பட்ட வடிவம் இது. இதெல்லாம் சோலாஸ் பீரியட்ல பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் மாதிரி இருக்கு. அந்த வுடன் பாக்ஸ் எடுங்க, அங்க சோஃபா பின்னாடி. இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்களோட முந்தைய வடிவம் இது. சூளாமணி பன்ம விகாரத்து நாயகர் அவலோகேஸ்வரர் திருமேனி ஸ்ரீ விஜயாதிபதி ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் தருமம். அப்படின்னா யாரோ ஒரு மன்னன் எங்கேயோ இருந்த கோவிலுக்கு காணிக்கையா கொடுத்த சிலையா இருக்கணும். இது கன்ஃபார்மா ஆன்டிக் சிலை தானா? கண்டிப்பா. எப்படியும் 1000 வருஷமாவது பழமையானதா இருக்கணும். 1000 வருஷம் சிலைனா எப்படிரா? குறைஞ்சது ஒரு 50-60 போகும் சார். லட்சமா? கோடி சார். கோடியா? சார் இப்போ யார் சார் மீட் பண்ணிட்டு வரோம்? இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்களா? அதுவா, என் ஒய்ஃபோட தங்கச்சி. பெயிண்டிங் ஸ்கல்ப்டிங்னு ஏதோ விளையாட்டாக சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சேன். பரவாயில்ல, நமக்கு யூஸ் ஆகுது. ஓ, அப்போது வீட்டில் அந்த ஃப்ரேமில் இருந்த குட்டி பொண்ணு உங்கள் டாட்டரா சார்? ம். அவங்களாம் எங்கே சார்? ஊருக்கு போயிருக்காங்களா? ஆமாம், ஊருக்கு போயிட்டாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரே பிரச்சனை, சென்டிமெண்ட் இமோஷன் அப்படி இப்படின்னு. பரவாயில்ல, உங்ககிட்ட சொல்லலாம். போலீஸில் வேலை செய்கிற புருஷன் நேர்மையாக இல்லாமல் இருந்தா வீட்டில் பொண்டாடி சண்டை போடுவாங்க. என் பொண்டாடி போடுவா, பைத்தியக்காரி. நானும் போலீஸ் வேலையில் சேரும்போது நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த சிஸ்டம் என்ன மாற்றிருச்சு. சிஸ்டத்தை என்னால் உடைக்க முடியல. அதனால் நானும் மற்றவங்க மாதிரி வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் தினமும் சண்டை. பொறுத்து பார்த்தேன். ஒரு நாள் வீட்டை விட்டு போகிறேன்னா ஓடின்ட்டேன். போயிட்டா, என் பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டான். அப்புறம் திரும்பி வருவான்னு நினச்சேன், வரல. சார், நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ம். உங்கள் ஃபேமிலியே உங்களை விட்டு போயிட்டாங்க. இன்னும் யாருக்காக சார் பணம்லாம் அப்படி தேவைப்படுது? உனக்கு உயிர் போகிற பிரச்சனை. பணம் இருந்தால் தான் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும். உன்னை நம்பி பணம் கொடுக்க யாராவது இருக்காங்களா? அதான் அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். பணம் தான்டா முக்கியம். பணம் இருக்கணும். பணம் இல்லாம ஒருத்தனுமே நம்மளை மதிக்க மாட்டா.
சார் சர்குண லிங்க்ல ஒருத்தரோட டீட்டெயில் பிடிச்சிருக்கேன். சென்னையில் தான் இருக்காராம். நாளைக்கு போய் மீட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அது பெரிய வேலை, பல மாதம் ஆகும்னு சொன்னேன். பாட்டி சென்னையில் இருக்கிற தகவல் கிடைச்சதுனால தான் திரும்பி வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன் சார். சரி போவோம். நீங்கள் வரணுமா? ம் சரி ஓகே சார். சார் Black கலர் வண்டி 7097. நீங்களும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சார். ஆளும் தெரியாது, எத்தனை மணிக்கு வருவானும் தெரியாது. வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்தை போடுகிறது? சார் பொறுமையாக இருங்க சார். அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இவங்க தானே ஆள் எதுவும் மாற்றி பேசி பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம். சார் யாராக இருந்தாலும் இருக்கிற பிரச்சனையில் நேராக போய் எங்கள் கிட்ட ஒரு சிலை இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க முடியுமான்னு தெரியல. கொக்கி போடுவோம், ஒர்க் அவுட் ஆகாட்டி வேற ரூட்டு பிடிப்போம். ஹலோ சார், ஐ ஆம் மைத்ரேயன், போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் ஆர்ட் டீலரா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஒரு கேஸ் விஷயமா உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது. நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஃபியூ மினிட்ஸ் வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசலாம். இந்த எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவுக்கே வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுங்களேன், முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். ஓகே. சொல்லுங்கள், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இன்ஸ்பெக்டர்? ஒன்றும் இல்லை சார், லாஸ்ட் வீக் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்யூஸ் கிட்ட வந்து சிலை ஒன்று கிடச்சிச்சு. விசாரித்து பார்த்தபோது அது நாகப்பட்டினத்தில் கிடைச்ச சிலைன்னு தெரிஞ்சுது. எப்படியும் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்கும். அதை கொண்டு போய் அரசாங்கத்தில் ஒப்படைச்சா மியூசியத்தில் ஒரு கார்னரில் போட்டு வைப்பாங்க. அதில் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஒரு கலைப்பொருள்னா அது ரசிக்கிறவங்கள்ட்ட தான் இருக்கணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் தம்பி உங்களை பற்றி சொன்னார். இஸ் ஆதி, க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் சர்குண பாண்டியன். ஹலோ, சர்குண பாண்டியன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐடியா கேட்கலான்னு தான் வந்தோம். அவர்கிட்ட யாரும் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் டீல் இன் ஆன்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் வேறு ஏதாவது இன்டென்ஷனோட வந்திருந்தேன்னா போலீஸ் ஆஃபீஸர்னே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார், ஐ எம் a renowned ஆர்ட் merchandiser in London. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கேலரியில் வேணாலும் என்னை பற்றி கேளுங்க. யுவர் எக்ஸ் டிஜிபி கிருஷ்ணகுமார் இஸ் a very close friend of mine. எனக்கு இருக்கிற credibility-க்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தேவையில்லாத வேலை. சார் நானும் உங்கள் இடத்துல இருந்திருந்தா இருக்கிற சூழலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இதெல்லாம் பேச யோசிப்பேன் தான். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், கேட்கணுங்கிற லிமிட்டில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். சார் எவ்வளோ நம்பிக்கையானவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் ஜாயிண்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணவா? அவர்கிட்ட என்னை பற்றி விசாரிங்களேன். சார் நீங்கள் ஷேகர் சுக்லா தானே? ஓ இல்லையா, சாரி. அது ஆர்டிலன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டி குரூப் இங்கே சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்தேன். தப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். போகலாம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் இதுவரை கிடச்ச நாகப்பட்டினம் பிரான்ஸில் இதுதான் ஓல்டெஸ்ட்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு மாறிச்சுன்னா பின்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணு. லூஸ் ஆடாரி, மியூசியத்தில் எடுத்த ஃபோட்டோ இங்கேயாண்டா காமிச்சிட்டு இருக்கேன். சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. சார் அந்த ஃபோட்டோவை கொடுக்குறீங்களா? சிலை எடுத்துட்டு வாங்க, நேரில் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசுவோம். நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க, மீட் பண்ணலாம். 3rd floor 3B. ஈவினிங் மும்பை கிளம்புற பிளான்ஸ் இருக்கு, டிலே பண்ணிடாதீங்க. சார் நீங்கள் நாளைக்கு வாங்க, உட்காந்து டீட்டெயிலாக பேசலாம்.